ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பையங்கி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளாக் புதுசாக இருக்கும். ஏன்னா என்னையே நான் கேள்வி கேட்க சொல்லியிருக்கேன். யாரை பார்த்தீங்கன்னா என் 2 தங்கச்சியை. ஸோ என்ன கேள்வி கேட்பாங்க தெரியாது, ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் உண்மையாக பதில் சொல்லுவேன். ஓகேவா, போகலாமா? சரி, ஓகே. இப்போ வந்து நீ இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்க. என்ன மோட்டிவோட நீ இன்ஃப்ளூயன்சராக இருக்க? லைக் என்ன பண்ணணும் உனக்கு ஆசை? சினிமாக்குள்ளே போகணும். சினிமாக்குள்ளே போகிறதுக்காக நிறைய கேரக்டர்ஸ், நிறையா கண்டென்ட், உங்களுக்கே தெரியும், நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் பண்ணுறேன்னா சினிமாவில் போகிறதுக்கு தான். நிறைய பேர் வந்து எதுக்காக பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுவாங்க, இல்லை ஒரு பொண்ணு உசார் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க ரீல்ஸு. நம்ம அது மோட்டிவ் இல்லை. நம்ம திறமையை வெளிப்படுத்தணும், மக்களை நம்ம நம்பி நெட்டு போட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து சினிமாவில் போகிறதுக்காக அந்த மோட்டிவோட பார்க்குறேன். நீ எந்த பொண்ணுக்கும் மெசேஜ்லாம் பண்ணதே இல்லை? அதெல்லாம் பண்ணுவோம், எனக்கு பண்ணுவாங்க. சரி, ஓகே. எத்தனை பேரை லவ் பண்ணி கழட்டி விட்டுருக்க? நீ கேட்கலாம் அனிதா, ஓகேவா? எத்தனை பேர் கைட்டிலாம் விடல, லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. கைட்டி விடல பிரேக்கப் பண்றது வேற, கைட்டி விடுறது வேற. கைட்டி விடுறது வேற, பிரேக்கப் பண்றது வேற. கைட்டி விடா நம்ம அந்த பொண்ணை கொஞ்சம் பேசிட்டோம். ஹலோ, தமிழ்ல கழட்டி விடுறது, இங்கிலீஷ்ல பிரேக்கப். கைட்டி விடுறதுனா நிறைய மீனிங் இருக்கு. இப்போ நம்ம வந்து லவ் பண்ணிட்டே இருக்கோம், அந்த பொண்ணை பிடிக்கல, அந்த பொண்ணை வேணாம் சொல்லிட்டு வேற பொண்ணை பார்க்குறோம், அப்போ கைட்டி விடுறது. ஒரு சண்டை வந்து, ஒரு கஷ்டம் வந்து பிரியறது தான் பிரேக்கப். ஸோ நான் பிரேக்கப் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப உத்தமனா சொல்லிட்டேன். இது இப்போ நீங்க இது வரைக்கும் போட்ட கேரக்டர்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? நந்தினி. அது உன்னோட ஒரிஜினல் கேரக்டர்? இதெல்லாம் கேள்வி இல்ல, இது ஒரிஜினல் சொல்றேன். சரி, நான் உனக்கு கேக்குறேன். இப்போ லைஃப்லயே வந்து உனக்கு மறக்க முடியாத ஒரு பொண்ணு, அது வந்து பெண்மணி, அதாவது ஒரு பெண்மணி ஒரு கேர்ள், அது அம்மாவா இருக்கலாம், யாரானா இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு ஃபீமேல், மறக்கவே முடியாத இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாங்க என் லைஃப்ல அப்படின்னு இருக்கலாம். இல்ல ஒரு விஷயத்த வந்து தெரியாதப்பா அந்த பொண்ணு, அந்த பொண்ணப்பா, ஐயோ லைஃப்ல மறக்கவே முடியாது. நல்லது பாசிட்டிவா நெகட்டிவ்? பாசிட்டிவா எதுவுமே பண்ணது இல்லையா? பாசிட்டிவா இருக்கு, ஆனா நெகட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, சரி. சோ அதனால தான் மோஸ்ட்லி நீங்க பசங்க கூடவே சுத்துறீங்களா? பசங்க கூட சுத்துறோம். இல்ல இப்ப நிறைய பொண்ணுங்க உனக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மேட்ரிமோனில யாரு அப்லோட் பண்ணி வச்சது? நீ தான் பண்ணிருக்க. உன் நம்பர் நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ தான் பண்ணிருக்க, நான் எப்படி கொடுக்க முடியும்? மக்களே, இவங்க மேட்ரிமோனில வந்து அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல போட்டு போட்டோ போட்டு தெலுங்குல கேக்குறாங்க, மீரு வெங்கடேஷ் நாயுடு தானே, உங்களுக்கு நிறைய கால்ஸ் வச்சுந்தி அப்படி சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து போன் பண்ணி, நீ அது சரி, உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வந்து வேணும் சொல்லுங்க. பொண்ணு வந்து என்ன லவ் பொண்ணா இருக்கணும். இல்லங்க, என்ன நான் வந்து ரொம்ப லவ் பண்ண உனக்கே தெரியும். ஆனா என்ன லவ் பண்ற மாதிரி தேடி தேடி வந்து லவ் பண்ணணும், அவ்வளவுதான். நான் உண்மையா பார்த்துப்பேன். மந்த்லி எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? மந்த்லி இப்போ வந்து டீசெண்டா மந்த்லி சம்பளம். மந்த்லி இப்போ வந்து நீங்க மாசம் கிட்டத்தட்ட 12 lakhs சம்பாதிக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் யூடியூப்ல. நான் சொல்லுவேன், யூடியூப்ல ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இல்ல 30,000 ரூபாய்க்குள்ள, அதை பொறுத்து தான் டிபெண்ட். ஓகே. நீங்க சிங்கிளா கமிட்டடா? நானா ஆஃப் கோர்ஸ் சிங்கிள். போய் சொல்லக்கூடாது. நிஜமா, சத்தியமா சிங்கிள். ஆனா ரெடி டு மிங்கிளா? ரெடி டு மிங்கிள்ல உண்மையா நம்ம தோணி பழகி பார்த்து தான் மிங்கிள் ஆகணும் இனிமேல. சரி, நீ வந்து ஏதாவது பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்கியா? சத்தியமா பண்ணது இல்ல. ஆனா ஃப்ளர்ட்னா என்ன சொல்ற? ஃப்ளர்ட்னா எப்படி சொல்ற? ஃப்ளர்ட்னா பேச்சு போடுறது, வழி ஏறுது, பேச்சு நல்லா இருக்கு, இடுப்பு நல்லா இருக்கு, லிப் நல்லா இருக்கு, கிஸ் அடிக்கலாம், மதா அதுவா? அத ஃப்ளர்ட் பண்றது. ஓ, அதுவே உனக்கு அப்படினா உங்களுக்கு என்னன்னே தெரியாது போல. ஃப்ளர்ட் பண்றதா கேக்குறேன். அது ஃப்ளர்ட் பண்ற விஷயத்தை செய்றதா? நல்லா இருக்கியா, சூப்பரா இருக்கா, வெளிய போலாம், டேட் பண்ணலாமா, முடிஞ்சிச்சு, ஓபனா பேசுறோம், நானும் போயிட்டுறலாம். ஓகே. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்துட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப நாளா டிராவல் பண்றது, ரொம்ப நாளா நான் வந்து ரொம்ப லவ் பண்ணது வாழ்க்கையில 2 பேர், பீட்ரு, கோபால். ஸோ அத்தபடி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் நான் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்து ரொம்ப நம்ம மனசு ரீதியாக ஒருத்தர் பிடிக்கும். இப்போ வந்து உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம், அவங்கள ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம். கீழே அப்பா கத்துறாரு, மாமா பேசாத மாமா ஐயா பேசாத கத்தினுங்கிறது. மாமா கத்தாத மாமா. வந்து ஓகேவா? பரவாயில்ல, நம்ம அப்பா தான், அப்படியே போட்டலாம். மாமா பையன் சொல்றாரு, முடிஞ்சா. இப்போ உங்ககிட்ட இருக்க மைனஸ்னா என்னன்னு சொல்வீங்க? என்னோட மைனஸ்னா திருப்பியும் இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டமா இருக்கு சொன்னா வந்து ஹெல்ப் பண்ணிடுறேன். அது நல்ல விஷயம் தானே. அது அவங்க கஷ்டமா இருக்கா, போய் சொல்றாங்க, உண்மை சொல்றது தெரியல, அப்படி ஹெல்ப் பண்ணி ஏமாந்தது செகண்டரி. நான் வந்து ஹெல்ப் பண்றது அவங்க யூஸ் ஆகணும், அவங்க திருப்பி நம்ம பண்ணுவாங்கன்னு பண்ணல.
ஆனால் சின்ன ஒரு டவுட் இருக்கும், உண்மையாக நம்ம பண்ணுறாங்களா, நமக்குன்னு பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும் பண்ணுற மாதிரி தோணுது. சரி ஓகே. இப்போ வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா எனக்கு இப்போ லைஃப் நல்லா இருந்திருக்கும், இப்போ நல்லா இருக்கும் லைஃப், பட் இதை விட பிரைட்டா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டை நீ மாத்தணும்னா எதை மாத்தலாம்? லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து லவ் பண்ணனால அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் ஃபீல்டை விட்டேன். அது ஓகே, லவ் பண்ணாம இருந்திருக்கலாம், அது ஒரு சாய்ஸ் தான். நான் சொல்றது என்னன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, ஒரு டர்னிங் பாயிண்ட் உன் லைஃப்ல நடந்திருக்கும், அதை நான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தா இப்போ நான் செம்மையா இருந்திருப்பேன், செம்மையா இப்ப இருக்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைச்சா இந்த போய் நான் இந்த டைமிங் மாத்திருப்பேன். அதுதான் நான் சொல்றேனே. அப்போ கொஞ்சமா லவ் பண்ணிட்டு என் ஃபீல்ட டெய்லியும் லவ் பண்ணி டெய்லி வீடியோ போடுறதுனால இப்போ இன்னும் நல்லா இருந்திருப்பேன். அப்போ நடுவுல விட்டேன்ல, ஓ அந்த டைம் புடிச்சிருக்கலாம். ஓகே சரி. ட்ரெஸ்ஸிங்லாம் நீங்க உங்க தங்கச்சிங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ப்ரொமோஷன். நம்ம டீம் பேர் என்னது? நம்ம டீம் பேரு பிக்சோ ஃபிட். பிக்சோ ஃபிட்ல வந்து Dress பர்ச்சேஸ் பண்ண நான் நந்தினி பர்ச்சேஸ் பண்ணேன். நந்தினிக்கு இல்ல, உனக்கு தானே நந்தினி. சரி ஓகே, இது லாஸ்டா போட்டுக்கோ. நல்ல கேள்வியே கேளுங்க, நல்ல கேள்வியா, நல்லா சொல்ல முடியாம இருக்கணும் நானு. ஓ அப்புறம் நீங்க சரி, அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் ரிவீல் பண்ணுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? ஐயோ யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸ் நேமா? எக்ஸ் நேம்லாம் ரிவீல் பண்ணுங்க. அது பர்சனல் இல்ல, நீங்க தானே இப்ப சொன்னீங்க, சொல்ல முடியாது இல்லங்க. நல்லா வாழ்க்கைய பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படம் பண்ணணும்? ஆக்ஷன் ஃபிலிமா, லவ் ஃபிலிமா? எனக்கு வந்து இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஓகே ஓகே. அது நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணா நமக்கு செட் ஆகுமா தெரியல, நீ சிரிச்சிருவீங்க தப்புன்னு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணா பரவாயில்லப்பா, வெங்கடா நல்லா நடிச்சுக்கிறாருப்பா, ஓ வெங்கடா லவினா அப்படி சொல்லுவல. சொல்ல நம்ம நடிப்பா பாத்துக்கிறேன், நேர்லயே பாத்துக்கிறீங்க, இந்த கை கட்ட தட்டிக்கிறீங்க, அழுதுக்கிறீங்க. நீ வந்துட்டு எந்த டைரக்டர் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்? லைக் இவங்க டைரக்ஷன்ல எனக்கு நடிக்கணும் ரொம்ப ஆசை அப்படின்னு. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது நம்ம வெற்றிமாறன் சார் தான். ஓகே, வெற்றிமாறன் சார் படம், அப்புறம் வந்து லோகேஷ் சார் படம், அதுக்கப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஸோ அவர் படம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம்ல வந்துட்டு நீ லீடா பண்ற, ஓகேவா? நீ வந்து இந்த இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 வச்சுக்கலாம், பெஸ்ட் ஆக்டர் இந்த அவார்டு அப்படின்னு. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்குற, அப்போ 2 இயர்ஸ் ஆகும்ல, அப்போ வாங்குற அந்த ஃபீல் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? லைக் அந்த ஸ்டேஜ்ல நீ ஏற போற, பெரிய லெஜெண்டரி அவங்க கிட்ட இருந்து நீ அவார்ட் வாங்குற, பெஸ்ட் ஆக்டர் வெங்கடேஷ் சொல்லணுமா, ஸ்டண்ட் வெங்கடேஷ் சொல்லணுமா? வெங்கடேஷ் தான் சொல்லுவாங்க. வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபிலிம் நேம் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுக்காக மட்டும் தான் உழைக்கிறது. ஸோ நான் ரொம்ப கனவுல இப்போ வந்து ஆடியன்ஸ் நேற்றோட ஆடியன்ஸ் போனேன் தக்லைஃப்ஸுக்கு. ஸோ அது போகும்போது அந்த வெள்ளை சோப்பால உட்காந்துருப்பாங்க முக்கியமான ஆள் மட்டும். ஸோ நமக்கு அந்த சேர் கிடைக்குமா, முன்னாடி போய் உட்காந்து இருக்கு கீழே வெள்ளை சோப்பா, வெள்ளை சோப்பா இல்லை பத்தியா பார்த்தீங்களா? இதான் பார்க்கிறேன், இதுதான் கொஞ்சம் டீம் அப்படிதான். ஓகேவா? அது போய் உட்காரணும், அங்கே பிஜிஎம் போட்டு அப்படி ஏறணும். நமக்குன்னு ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாங்க, அந்த பிஜிஎம் போட்டு ஏறணும், அதை வாங்கிட்டு இது மாதிரி சொல்லணும். அன்றைக்கி ஒரு நாள் விளாக தங்கச்சி அப்போ விளையாட்டாக தான் சொன்னோம். அப்போ கீழே வெள்ளை சோஃபா சொன்னாங்க, ஆனால் என் கீழே லவ் சோஃபா இருக்குது, இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டு வெளியே மேலே நிற்கிறேன் அப்படி சொல்லி கேட்டா அப்படின்னு பின்னாடி வந்து கத்துவா. ஆமாம். சரி ஓகே. இப்போ உங்க லைஃப்ல வந்து ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க? ஒரு நன்றி ஒரு ஆளுக்கு தான். லாஸ்ட்டு அவங்களுக்கு தான், லாஸ்ட் எக்ஸ். சரி, என்னன்னு சொல்ல போற? நன்றி. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நான் அப்படியே போயிட்டே இருந்தேன், தப்புனே வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆனோம். டிப்ரெஷன் மீறி ஒரு ஃபோன் வச்சுது, அந்த ஃபோன்னால தான் நான் ஆரம்பித்தேன். என்னதான் நம்மளுக்கு டிப்ரெஷன் கொடுத்தாலும் என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க வாழ்க்கையில், யாராக இருந்தாலும். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி அவங்க லாஸ்ட்டாக வந்து கொடுத்த அந்த ஒரு ஃபோன்னால திருப்பி அந்த ஃபோனை கொடுத்துட்டேன், அதை பதிவு பண்ணிடணும், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ஃபோனில் தான் ஆரம்பித்தேன். அவங்க வேணும்னு குத்தாங்களோ வேணான்னு குத்தாங்களோ அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனால் அது குத்தனால தான் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு நன்றி. இல்லைனா இப்போ இந்த நேரத்தில் இங்கே நிற்பேனா, ஒரு ஃபோன் எல்லாம் திருப்பி அலைஞ்சிட்டு இருப்பேன், ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் நிறைய கேரக்டர்ஸ் போட்டேன். ஸோ அது நன்றி. சரி, உன்னோட டெய்லி ரொட்டீன் ஷேர் பண்ணு. டெய்லி ரொட்டீன் காலைல ஒரு 9:30 மணி 8:30 மணி எழுந்துப்பேன். எழுந்துட்டு சாப்பிடுவேன், சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தெரியும்ல டோலிஸ், அவங்கள்ட்ட பேசுவேன். பேசிட்டு டோலிஸ் எங்களுக்கு தெரியாது யாரு டோலிஸ் தெரியாதா, இன்ட்ரெஸ்ட் சொல்றேன். அப்புறம் அந்த வந்து ஆஃப் கேமரா சொல்றேன், ஆன் கேமரா நிறைய டாஸ்க்லாம் இருக்கு. உங்களுடைய ஃபோன்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கண்டிப்பா செக் பண்ணலாம். அது வேற விளாக்ல செஞ்சுக்கலாம். இது வந்து அப்புறம் வந்து சாப்பிடுவேன், அப்புறம் வந்து பேசிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு 2:30 மணிக்கு ஃபோன் ஷூட் போவேன். அது ஒரு 4:30-5 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவோம், 7 மணி ஆகிடும். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் திருப்பி டோலிஸ் பேசிட்டு திருப்பி சாப்பிட்டு தூங்குவேன். இதான்
டோலிஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? ஆமாம், டோலிஸ்ட் மட்டும் தான். ஓகே, இப்போ உங்க ஃபேன்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வரீங்க? உங்களை ஃபாலோ பண்றாங்களா உங்க ஃபேன்ஸ், உங்களை ரசிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை என்ன சொல்ல வரீங்க? ஒரு லைன் கூட சொல்லலாம். ஃபேன்ஸ்ல அவங்க இந்த ரீசார்ஜ் போட்டு என்ன பாக்குறீங்க, இது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணாத, நார்மலா போ. நார்மலா நீங்க இன்டர்வியூ தானே எடுக்கிறீங்க, நீங்க இப்படி ஒரு டீசென்ட் இல்லையா உங்களுக்கு? ஏங்க நாங்க உங்க ஃபேன்ஸ்ங்க, டெய்லி உங்களை பாப்போம்ல, நீங்க பேசுறதெல்லாம். சரி, ஓகே. என்னன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க சில விஷயம் சப்போர்ட் பண்றதுனால நம்ம இந்த பக்கம் நிற்கிறனால வந்து நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணும்போது அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்களே, அந்த கமெண்ட்னால தான் நம்ம இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ வரணும். நேரில் பார்க்கும்போது சில பேர் அழுவாங்க. பார்க்கும்போது எதுக்கு ஒரு பையன் வந்து நம்ம பார்த்து அழுவணும், ஒரு பையன் வந்து நம்மகிட்ட ஏன் ஃபோட்டோ எடுக்கணும்? நிறைய பேருக்கு ஈகோ டச் ஆகும். ஏன்னா ஒரு பசங்க எப்படின்னா, ஏய் இவன் கூட எடுக்கணுமா, இவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மத்தியில் சில பேர் வந்து அழுவாங்க. நான் வீடியோ கூட போட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பையன், ஒரு 22 வயசு பையன் நம்மளை பார்த்து அழுகுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு மனசு ரீதியாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம நல்லதாக பண்ணிகிட்ருக்கோம், நல்லா கரெக்டாக பண்ணுறோம், அது போயிட்டுருக்காருனோ அவங்க தான். ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ணும்போது, அவங்க கமெண்ட் பண்ணும்போது, அவங்க லைக் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது தான் இன்னும் நிறையா பண்ண தோணுது. ஸோ எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக எங்கே போனாலும் உங்களுக்கு மறக்க மாட்டேன், எங்கே போனாலும் உங்கள் பேர் சொல்லுவேன். சரி, ஓகே. மிஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ மிஸ் ஆயிடுச்சு? 11 minutes. லாஸ்ட்டாக ஒரு 4-5 கேள்வி. ஓகே, உங்க ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ரீசெண்டா நீங்க ரொம்ப ஹேட்டிங்ல மூஞ்சி நேரம் சொல்ல அந்த குசுமேனு யாரா அவன்? நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போயிட்டு ஒரு நாள் வீடியோ போட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எதுவும் லாஜிக்கே வச்சு பேசுகிறான். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பண்ணிட்டு போகிறோம். அது ரீலில் ஒரு கேரக்டர், மிலிட்ரி கேரக்டர் போனோம், ஒரு தீவிரவாதி கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஒரு தீவிரவாதி இப்படி பண்ணுவான், மிலிட்ரி இப்படி இருப்பாங்க நான் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கு தொப்பி போடக்கூடாது, எப்படி அவன் தொப்பி போடக்கூடாது, அதுக்கு தப்பு பண்ணேன். முஸ்லீம் தொப்பி போடக்கூடாது எனக்கு தெரியாது, தெரியாமல் பண்ண தப்புக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். அது போய் இவன் அமரன் படம், அந்த அமரன் டைரக்டர் கம்பேர் பண்ணுறான். குசும் மூஞ்சி யாரா அவன்? யாருமா நீயே சொல்லுமா சொல்லு. நான் வந்து தெரிஞ்சிட்ட பணம் தப்பு, தெரியாம பண்ண, அதுவும் வந்து ஒரு கண்டென்ட் ரீதியா பண்ணிருக்கேன். நான் உன்னை வச்சு அவங்க வியூஸ் பாக்குறாங்க, அப்படி போயிடு அவ்வளவுதான். இக்னோர் பண்ணிட்டு போயிடு. அச்ச செருப்புல பார்த்து ஊத்தி போறவாப்புல ஆளு இல்ல அடி. வெயிட் பண்றியா அடுத்த வீடியோக்கு? கண்டென்ட்க்கு அவர் பட்டுபே யார நோட்றாரு, நம்மள போய் நோட்றாரு அவரு. சரி, ஓகே. இப்போ டெய்லி உன்னோட சர்க்கிள்ல இருப்பாங்களோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் நீ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நேம் நான் சொல்வேன், அவங்களுக்குலாம் நீ சொல்லு. முகேஷ் அண்ணா டெய்லி வந்து வீடியோ எடுக்க வரணும். கார்த்திக் அது விக்னேஷ் கார்த்திக் வந்து நல்லா யோசிச்சு வீடியோ பண்ணணும். சுதாக்கா வந்து ஸ்வீட்டி கேர்ள் அவங்க வந்து நல்லா தான் பண்றாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா நல்லா தான் பண்றாங்க, அதனால வந்து அவங்க சொல்ல முடியாது. அதனால அவங்க டெய்லியும் வீடியோ போட்டா போதும். சரி, ஓகே. ஓட்டேரி சிவா வந்து மாத்திரை போடணும். நெக்ஸ்ட் சொல்லு. ஐ கில்லர் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதே இல்லை. ஸோ வீடியோ பண்ணால் நல்லா இருப்பான், அவன் நிறைய டேலண்ட் இருக்கு. அப்புறம் வேற யாரு? ரோஷன் வாழ்க்கையில இப்போ நீ தான் சொல்ல சந்தோஷமா இருக்கு, யாரையும் ஏமாத்தாம. சொல்லு பேர் சொல்லு. ஜானு பற்றி ஃபேவரட் ஃப்ரெண்டு. அவங்க பற்றி நிறைய டேலண்ட் இருக்குது, செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க, நடிப்பாங்க. ஸோ வந்து நிறைய விஷயத்த பண்ண முடியும். அதனால் அவன் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தால் பண்ணலாம். நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட அவன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கானோ, நிறைய கண்டு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஜானு தொடர்ந்து பண்ணாரு. ஓகே. எங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் வந்து யாரும் ஜெகம் அம்மா கால் பண்ணுறாங்க. ஜெகம் அம்மா மேலே தள்ளி விடு சொல்லு. உங்கள் அண்ணன் என்ன பண்ணும்? உங்கள் அண்ணன் வீடியோ கரெக்டாக பண்ணுறான். ஸோ வந்து உங்கள் அண்ணன் வந்து மைண்ட் செட் காதல் போகாமல், கல்யாணம் போகாமல் வீடியோ பண்ணால் சந்தோஷமாக இருப்பான், வாழ்க்கையில் ஜெயிப்பான். இப்போ நிறைய ஜெயிச்சிட்டு இருக்கான். தமிழா சாங் இதெல்லாம் எப்பவும் வர வேண்டியது. சிங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். மண்டைக்கு சரியில்லை உனக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ லைஃப்ல இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா? என்ன பொருள் வாங்கணும்? எனக்கு வந்து வீடு இல்லை, பொருள் சொல்லலாம். உனக்கு தான் ட்ரீம். ஃபர்ஸ்ட் வீடு, அப்புறம் காரு, பொண்ணு. இப்போ ஐபோன் 16 ப்ரோ வாங்கணும் ஆசை. 16 ப்ரோவா? ஓகே, சூப்பர். மேக்ஸுக்கு போக மாட்டீங்களா? மேக்ஸுக்கா? ப்ரோ மேக்ஸ். துணி கடை மேக்ஸுக்கு வேணா போவோம், இது போக மாட்டோம். ஸோ இதோட முடிச்சிக்கலாமா? முடிச்சு. எப்படி போச்சு உங்க ரவுண்ட்? நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க நிறைய பண்ணணும், நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் நிறைய வீடியோ பண்ணணும், நிறைய பொண்ணுங்க கூட வீடியோ பண்ணுங்க வெங்கி. அது நல்ல ரீச் கிடைக்கும். நீங்க வந்து உலக நாயகன் எவ்வளவு கெட்ட போட்டாருன்னு தெரியல, பட் நீங்க ஒரு 110 கெட்ட போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பிரியாணி மேன திட்டினது கூட ஒரு கெட்ட போச்சு.
ஓகே சூப்பர் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் நன்றி. உங்களுக்கு ஒரு சஜஷன், நீங்க வந்து இப்போ வந்து ஒரு பிராங்க் போடுறீங்கல்ல, இப்போ என்ன பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க, சிரிக்காத சிரிக்கிறீங்க நான் சொல்லு. இப்போ வந்து உங்களை வந்து சிரிக்காத, ஏய் போது டேக் ஐசே கம்னு. உங்களை வந்து பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி இந்த படத்துல நான் நடிக்க போறேன், இப்போ ஏதாவது பார்ட் 2 லோகேஷ் பாத்துட்டேன், சாரி கனகராஜ் வந்து நான் இருக்கேன் அங்க நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்க லாஸ்ட்ல பிராங்க்ன்றீங்க. அது வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றமா இருக்கு. ஆர்வமா நாங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது ஓ வெங்கி நடிச்சிருக்காரா இங்க கேளுங்க. அது வந்து நீங்க பிராங்க்னு போடாம இதுக்கப்புறம் ரியலா போடுவீங்களா? ரியலா போடுறோம் இந்த வாட்டி. இந்த வருஷம் அதுக்கு தான் நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க ரியலா கண்டிப்பா இந்த வருஷம் ரியலா போடுவீங்களா? கண்டிப்பா இந்த வருஷம் ரியலா போடுறோம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றேன் கண்டிப்பா நடக்கும். முயற்சி பண்ணி தான் இருக்கேன். மிலிட்டரி ரோல் போறேன், போலீஸ் ரோல். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ரியலா போட்டாலும் பிராங்க் பண்றாப்பா அப்படி சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. லோகேஷ் சார் நம்ப வச்சு ஒரு போட்டோ போடுவோம்ல, ஓ அது போடுவேன். உங்க டைம் ஒதுக்கி எனக்காக 2 பேர். உங்க டாக்ஸ் பேர் என்னது? உங்க சேனல் பேர் விஜய் சித்து. சி விஜய் சித்து. ஏய் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். இரு என்னது அது பேர்? டாக்ஸ் பேர் ஐயோ நாங்க அடிக்கடி தெரியுமே. கேஷுவல் டாக். ஓகே உங்க 2 பேர் கேஷுவல் டாக்ஸ். ஓகே ஃபிக்ஸர் ஃபிட்ட வந்து ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிடுங்க. ஃபிக்ஸர் ஃபிட் ஃபாலோ பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க. சந்தோஷம். நன்றி, வணக்கம்.